கடைசி வரை பொறுமையாக பாருங்கள். இறுதியில் ஒரு புதையல் காத்திருக்கிறது. இந்த வீடியோ பற்றிய அனைத்து அரிய குறிப்புகளும் அங்கே தொகுக்கப்பட்டுள்ளன. உங்கள் அறிவுக்கு புதிய பரிமாணம் சேர்க்கப் போகும் இந்த முக்கிய பகுதியை கண்டிப்பாக பார்த்துவிடுங்கள். வணக்கம் நண்பர்களே. நமது வரலாற்றின் இழந்த பக்கங்களை தேடும் பயணம் எப்போதும் தொடர்கிறது. ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் நம் கடந்த காலத்தை புரிந்து கொள்ள உதவுகிறது. காலம் காலமாக நாம் ஏதாவது சான்றுகளை தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம். இவைகள் பல இருக்கிறது. முடிந்தவரை ஒன்று ஒன்றாக அவைகளை பார்க்கலாம். அப்படி கிடைத்து ஒரு அரிய கண்டுபிடிப்புதான் டெட் சி சுருள்கள் எனும் கடல் சுருள்கள். இந்த சுருள்கள் நமக்கு என்ன சொல்கின்றன? அவை எப்படி நமது வரலாற்று பார்வையை மாற்றியுள்ளன என்று நாம் இதை பற்றி விரிவாக பேசப் போகிறோம். நாம் இதற்கு முன்பே முசிறியில் கிடைத்த ஒரு அரிய சுருள் குறித்து பார்த்தோம். பார்க்காதவர்கள் அவசியம் பாருங்க. அது ஒரு முக்கிய வணிக ஆவணம். அத்தனை தமிழர்களும் பெருமை கொள்ள வைக்கும் சான்று. 1947 ஒரு தற்செயலான ஒரு கண்டுபிடிப்பாக தொடங்கிய இந்த பயணம் பண்டைய யூத மற்றும் ஆரம்பகால கிறிஸ்தவ உலகங்களின் மறைந்திருந்த பக்கங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. இந்த கண்டுபிடிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்த அறிஞர்கள் அதன் பின் பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து வருகின்றனர். இந்த சுருள்கள் வெறும் பழைய ஆவணங்கள் மட்டுமல்ல, அவை நம் கடந்த காலத்தின் ஜன்னல்கள். அவற்றின் வழியே நாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மக்களின் நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள், சிந்தனைகள் ஆகியவற்றை பார்க்க முடிகிறது. இப்போது இந்த அற்புதமான கண்டுபிடிப்பை பற்றி விரிவாக பார்ப்போம். வணக்கம். இன்று நாம் ஒரு அற்புதமான வரலாற்று கண்டுபிடிப்பை பற்றி பேசப் போகிறோம். அதுதான் கடல் சுருள்கள். 1947 ஒரு பெதுவின் இன இடையன் முகமது எத்திப் என்பவர் கிழக்கு எருசலேமுக்கு அருகே உள்ள குமுரான் குகைகளில் சில பழைய சுருள்களை கண்டுபிடித்தார். இந்த சாதாரண கண்டுபிடிப்பு 20ஆம் நூற்றாண்டின் மிக முக்கியமான தொல்பொருள் கண்டுபிடிப்புகளில் ஒன்றாக மாறியது. 1947ஆம் ஆண்டு வசந்த காலத்தில் முகமது எத்திப் என்ற 15 வயது பெதுவின் இன இடையன் தனது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். சாக்கடலின் வடமேற்கு கரையோரத்தில் உள்ள குமுரான் பகுதியில் அவன் சுற்றித் திரிந்தான். ஒரு நாள் ஒரு தவறிய ஆட்டை தேடிச் சென்றபோது அவன் ஒரு இருண்ட குகையின் வாயிலை கண்டான். அச்சப்பட்ட அவன் உள்ளே ஒரு கல்லை வீசி பார்த்தான். அப்போது உள்ளே ஏதோ உடைந்த சத்தம் கேட்டது. ஆர்வம் தூண்டப்பட்ட அவன் குகைக்குள் நுழைந்தான். உள்ளே சென்றதும் அவன் கண்ட காட்சி அவனை ஆச்சரியப்படுத்தியது. பல மண் ஜாடிகள் வரிசையாக அங்கே இருந்தன. அவற்றுள் சில உடைந்திருந்தன. அந்த பெரிய பழமையான ஜாடிகளுக்குள் பல எழுதப்பட்ட தோல் சுருள்கள் குவியலாக இருந்தன. அவை மிகவும் பழமையானவையாக தோன்றின. முகமது இந்த சுருள்களை எடுத்துக்கொண்டு தனது குடும்பத்தினரிடம் காட்டினான். ஆனால் அவர்களுக்கு இவற்றின் முக்கியத்துவம் புரியவில்லை. சிறிது காலம் இந்த சுருள்கள் அவர்களது கூடாரத்திலேயே இருந்தன. சொல்லப்போனால் ஒரு சுருள் கூட ஒரு பையனின் பள்ளி பையில போதும் அழகுக்கு தொங்கிக் கொண்டிருந்தது என்பது சுவாரஸ்யம். பின்னர் இந்த சுருள்களை அவர்கள் விற்க முயன்றனர். பெத்லகேமில் உள்ள ஒரு வியாபாரி இவற்றை பார்த்து இவை பழமையானவை என்பதை உணர்ந்தார். அவர் இதை பற்றி சிரியன் மடாலயத்தின் மெத்ரோபாலிடன் மார்ச் அதனாசியஸ் யெஷுவா சாமுவேல் என்பவருக்கு தெரிவித்தார். அவைகளை பார்த்து மார்ச் சாமுவேல் இந்த சுருள்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்தார். அவர் அமெரிக்கன் ஸ்கூல் ஆஃப் ஓரியண்டல் ரிசர்ச்சின் இயக்குனர் டாக்டர் ஜான் ட்ரேவர் என்பவரை அணுகினார். ட்ரேவர் இந்த சுருள்களின் உண்மையான மதிப்பை உணர்ந்து அவற்றை உடனே வாங்கினார். இந்த கண்டுபிடிப்பு வெளியுலகிற்கு தெரிய வந்ததும் அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள் இந்த சுருள்களை ஆய்வு செய்ய ஆர்வம் காட்டினர். தொடர்ந்து பல ஆண்டுகளாக குமுரான் பகுதியில் தொல்பொருள் ஆய்வுகள் நடத்தப்பட்டன. மொத்தம் அங்கிருந்த 11 குகைகளில் இருந்து 900க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் கண்டெடுக்கப்பட்டன. உலகில் பெரும் பரபரப்பு எழுந்தது. அந்த பரபரப்பை உணர முடிகிறதா நண்பர்களே?
இந்த கண்டுபிடிப்பு உலகில் பல சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியது. சுருள்களின் உரிமை யாருக்கு என்பதில் சர்ச்சை எழுந்தது. சில சுருள்கள் கள்ளச்சந்தையில் விற்கப்பட்டன. ஆனால் இறுதியில் பெரும்பாலான சுருள்கள் இஸ்ரேல் அருங்காட்சியகத்தில் பாதுகாப்பாக தொகுத்து வைக்கப்பட்டன. இவ்வாறு ஒரு சிறுவனின் தற்செயலான கண்டுபிடிப்பு வரலாற்றின் போக்கையே மாற்றியது. இது நமக்கு ஒரு படிப்பினையும் தருகிறது. சிறிய விஷயங்களையும் அலட்சியப்படுத்தக்கூடாது, ஏனெனில் அவற்றில் பெரிய மதிப்பு மறைந்திருக்கலாம். இந்த சுருள்கள் கூறுவது என்ன? அவை ஏன் இவ்வளவு முக்கியம்? நாம் அவற்றிலிருந்து என்ன கற்றுக்கொண்டோம்? இதை பற்றி விரிவாக பார்ப்போம். இந்த சாக்கடல் சுருள்கள் என்பது பண்டைய யூத கையெழுத்து பிரதிகளின் தொகுப்பாகும். இவை கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 1ஆம் நூற்றாண்டு வரையிலான காலகட்டத்தை சேர்ந்தவை. மொத்தம் 11 குகைகளில் இருந்து 900க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் கண்டெடுக்கப்பட்டன. இந்த சுருள்களை 3 வகைகளாக பிரிக்கலாம். பைபிள் உரைகள், இவை மொத்த சுருள்களில் 40% ஆகும். எஸ்தர், நெகேமியா தவிர அனைத்து எபிரேய பைபிள் புத்தகங்களும் இதில் அடங்கும். அபோக்ரிஃபல் மற்றும் சூடோபிகிராஃபல் படைப்புகள், இவை 30% ஆகும். எனோக் புத்தகம், ஜூபிலேஸ் புத்தகம் போன்றவை இதில் அடங்கும். பிரிவினை எழுத்துக்கள் மீதமுள்ள 30% குமுரான் சமூகத்திற்கு உரிய எழுத்துக்கள் ஆகும். இந்த சுருள்கள் பண்டைய யூத மதம் மற்றும் ஆரம்பகால கிறிஸ்தவத்தின் வரலாற்றை புரிந்து கொள்ள உதவுகின்றன. முதலாவதாக, யூத மதத்தில் பல்வேறு பிரிவுகள் இருந்தன என்பதை இது காட்டுகிறது. ஒவ்வொரு பிரிவும் சட்டங்களை வெவ்வேறு விதமாக விளக்கியது, வேறுபட்ட நம்பிக்கைகளை கொண்டிருந்தது. இரண்டாவதாக, யூத சட்டங்கள் எப்படி உருவாகி வளர்ந்தன என்பதை இது காட்டுகிறது. இதிலிருந்து ரபீனிக் யூதாயிசம் எப்படி உருவானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. மூன்றாவதாக, மேசியா பற்றிய நம்பிக்கைகளை இது வெளிப்படுத்துகிறது. இஸ்ரேலை மீட்கும் ஒரு தலைவர் வருவார் என்ற எதிர்பார்ப்பு அப்போது இருந்தது. நான்காவதாக, ஆரம்பகால கிறிஸ்தவம் எப்படி தோன்றியது என்பதை புரிந்து கொள்ள இது உதவுகிறது. எசேனியர்களின் போதனைகளுக்கும் ஆரம்பகால கிறிஸ்தவ நடைமுறைகளுக்கும் இடையே சில ஒற்றுமைகள் இருப்பதை நாம் காணலாம். இந்த சுருள்கள் கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து அறிஞர்கள் தொடர்ந்து இவற்றை ஆராய்ந்து வருகின்றனர். டிஜிட்டல் படமாக்கல், DNA பகுப்பாய்வு போன்ற நவீன தொழில்நுட்பங்கள் இந்த பழைய உரைகளை இன்னும் நுணுக்கமாக ஆய்வு செய்ய உதவுகின்றன. இன்றைய யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்த சுருள்கள் மிக முக்கியமானவை. இவை அவர்களின் மத வரலாற்றோடு நேரடியாக இணைக்கும் பாலமாக உள்ளன. கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு கிமு 300 கிமு 201 என்பது பண்டைய உலகில், குறிப்பாக மத்திய தரைக்கடல் பகுதியில் முக்கியமான மாற்றங்கள் நிகழ்ந்த காலம். இந்த காலகட்டத்தின் முக்கிய அம்சங்களை பார்ப்போம். அது ஹெலனிஸ்டிக் காலம். அலெக்சாண்டர் தி கிரேட்டின் வெற்றிகளுக்கு பிறகு கிரேக்க கலாச்சாரம் மத்திய கிழக்கு மற்றும் மத்திய ஆசியா வரை பரவியது. கிரேக்க மொழி, கலை, தத்துவம் ஆகியவை பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அலெக்சாண்டிரியா நூலகம் நிறுவப்பட்டது. கணிதம், வானியல், மருத்துவம் ஆகிய துறைகளில் முன்னேற்றம். யூக்ளிட் தனது கணித கோட்பாடுகளை உருவாக்கினார். கடல் வழி வர்த்தகம் விரிவடைந்தது. புதிய வர்த்தக வழிகள் உருவாகின. இதில் தமிழ்நாட்டின் பங்கு நிச்சயம் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில்தான் சாக்கடல் சுருள்களில் பழமையான பகுதிகள் எழுதப்பட்டிருக்கலாம். இக்காலத்தின் கலாச்சார, அரசியல், மத மாற்றங்கள் யூத மதத்தின் வளர்ச்சியிலும் பின்னர் கிறிஸ்தவம் தோன்றுவதிலும் முக்கிய பங்கு வகித்தன. மொத்தமாக இதில் மிகவும் சுருக்கமாகவே சொல்ல முடிகிறது நண்பர்களே. இன்னமும் விரிவாக அறிய கடைசியில் தரப்பட்டிருக்கும் குறிப்பு புத்தகங்களின் இணைப்பை அவசியம் பாருங்க. என்ன நண்பர்களே, நான் அண்ணாமலை சுகுமாரன். இந்த வீடியோ உங்களுக்கு ஆர்வமளித்ததா? இப்படி பண்டைய காலத்து சுருள்கள் நம் கையில் கிடைத்திருப்பது எவ்வளவு அற்புதமானது! ஒரு சிறிய கண்டுபிடிப்பு எப்படி பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஆனால் நாமோ நம்மிடம் குவிந்து கிடைக்கும் ஓலைச்சுவடிகளை முழுவதும் படிக்காமல் இருக்கிறோம்.
பண்டைய ஓலைச்சுவடிகள் அப்போது இங்கு ஆண்டு கொண்டிருந்த ஐரோப்பியர்களால் திரட்டப்பட்டு அவர்களது நாடுகளுக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு காட்சிப்படுத்தி பாதுகாக்கப்படுகிறது. இவ்வாறு இந்தியாவின் பல பகுதிகளிலும் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, வங்காளம் போன்ற மாநிலங்களில் பல்கலைக்கழகங்களிலும் மியூசியங்களிலும் இருக்கிறது. அவைகளை நாம் தான் சென்று ஆராய வேண்டும். வரலாறு என்பது வெறும் கடந்த கால நிகழ்வுகளின் பதிவு மட்டுமல்ல, அது நம் தற்போதைய புரிதலையும் எதிர்கால பார்வையையும் வடிவமைக்கிறது. எப்படி இருந்தோம், எங்கே செல்ல வேண்டும் என்பதை நமக்கு எப்போதும் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. சாக்கடல் சுருள்கள் நமக்கு அளித்திருக்கும் அறிவு நம்மை மதங்களின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி பற்றி ஆழமாக சிந்திக்க வைக்கிறது. நீங்கள் இந்த வீடியோவை ரசித்திருப்பீர்கள் என நம்புகிறேன். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்களது அடுத்த வீடியோவை பார்க்க மறக்காதீர்கள். சப்ஸ்கிரைப் செய்துவிட்டீர்களா? உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்க. நன்றி, வணக்கம். குறிப்பு புத்தகங்கள்: The Dead Sea Scrolls, A Very Short Introduction by Timothy Lean. The Dead Sea Scrolls, a biography by John J. Collins. The Complete Dead Sea Scrolls in English by Geza Worms. The Meaning of the Dead Sea Scrolls by James Vanderkam and Peter Flint. The Dead Sea Scrolls Today by James C. Vanderkam. வலைத்தளங்கள்: அண்ணாமலை சுகுமாரன் முழு கட்டுரை படிக்க பயோவில் கொடுக்கப்பட்டுள்ள வலைப்பதிவு இணைப்பை பார்க்கவும். மேலும் சுவாரஸ்யமான உண்மைகளை அறிய எங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும். இனிய தமிழாமிர்தம் என்ற எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.